கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து பாவத்தை குறித்தும் பாவத்துக்கான பரிகாரத்தை குறித்தும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய பரிகாரியாய் கிறிஸ்து தான் நமக்கு பாவத்தை மன்னித்து ஒரு புது வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் எழுதின நிருபங்களில் முதல் நிருபத்தில் யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தை நான் படிப்போம் என்று சொன்னால், நம்ம இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது பாவம் என்கிறது ஒரு லேசான காரியமாக இருக்கிறது. நான் எதுவும் பாவமே செய்கிறது இல்லையே, நான் எதுக்கு நான் அறிக்கை செய்ய வேண்டும், எனக்கு நான் தெரிந்து கூட நான் எந்த பாவத்தையும் நான் செய்தது கிடையாது என்று தங்களை தாங்களே வஞ்சித்து கொள்ளுகிற ஏமாற்றி கொள்ளுகிற மக்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு பெயர், உலகத்தில் கொடுக்கப்பட்ட பெயர் சன்மார்க்கர்கள். அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறோம், நேர்மையாக நடக்கிறோம், எங்களுக்கு உள்ளாக எந்த பாவமும் கிடையாது என்று சொல்கிறாங்க. ஆனால் வேதம் மிக மிக தெளிவாக சொல்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம், சத்தியம் நமக்குள் இராது. மீண்டும் அதை படிக்கிறேன். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள்ளா இருக்காது. எவ்வளோ ஒரு தெளிவான ஒரு காரியம் பாருங்கள். யோவான் மிக இயேசுவோடு கூட நெருங்கி இருந்தவர். அவர் கொடுக்கிறதான வெளிப்பாடு தான் இந்த ஒரு வார்த்தை. நமக்கு பாவம் இல்லை என்று நம்ம சொன்னாக்கா நம்ம பொய்யர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்தான் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது என்று 7வது வசனத்தில் பார்க்கிறோம். அதற்கு ஒரு பரிகாரமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து அறிக்கை செய்ய வேண்டும். அவைகளை இயேசு செய்யக்கூடியதான காரியம் என்னவென்று சொன்னால், அவைகளை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கி உண்மையும் நீதியுள்ள ஒரு இருப்பார் என்று சொன்னால் அவர் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் யாருக்கும் ஒருவருடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஒருவருடைய தப்பிதங்களை நம்ம மன்னிக்கலாம், ஒருவருடைய தப்பிதங்களை, அது பாவம் அல்ல. ஆனால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வருவோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு நித்திய வாழ்வு கிடைக்கும். இல்லாவிட்டால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் காணப்படும். வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு, பியூரிஃபை பண்ணுவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இந்த நாளில் கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பார்வையாளர்களே, இந்த தென்துளியை பார்ப்பவர்களே, நீங்கள் உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். இந்த லெந்து காலத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் காணப்படுவீங்க? ஒரு சன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு எனக்கும் இயேசுவுக்கும் எந்த தொடர்பு இல்லை, நான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறேன், பொதுவான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன், எனக்கு பாவ மன்னிப்பு தேவையில்லை என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு இந்த காரியங்களையெல்லாம் கடந்து சென்று கொண்டிருப்பீர்கள் சொன்னால், உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதான அன்பான ஒரு அறிவுரை என்னன்னு சொன்னால், உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து இந்த பெரிய பாவ மன்னிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்குள்ளாக அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பின் மீட்பு கிடைத்திருக்கிறது. நாம் மிகவும் ஸ்லாக்கியமுள்ள மக்களாக காணப்படுகிறோம். ஆகவே இந்த நாளில் இந்த ஒரு நாளை கூட நம்ம வேஸ்ட் ஆக்காமல் ஆண்டவருடைய பாதத்தில் வருவோம். ஆண்டவரத்தில் கேட்போம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது குறை தப்பிதங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அவைகளை நான் அறிக்கையிடுகிறையா, அவைகள் ஆண்டவரே நீங்கள் எடுத்து போட்டு என்னை சுத்திகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் என்னை சுத்திகரிப்பேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும். நீர் இல்லாமல் என்னால் அதை செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று கேளுங்க, அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவரே, இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டு ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வருகிறோம். எங்களுக்கு ஒரு முழு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு சுத்திகரிப்பின் வல்லமையை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா காரியத்திலும் உம்முடைய கிருபையின் கரமிருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.